ஹாய், வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரெடிமேடாக நம்ம வந்து கிரேவியை எப்படி செஞ்சு வைக்கலாங்கிறத பார்க்குறோம். இதை வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி தான் ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம பன்னீர் கேட்டாலோ இல்லை எக் கேட்டாலோ அதை உடனே போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம எப்படி வீட்லேயே செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். அதில் ஒரு 100 கிராம் பச்சை மிளகா, ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி, 150 கிராம் முந்திரி பருப்பு, இதை எல்லாமே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி கிரேவிக்கு. இதை நம்ம எப்போ வேணும்னாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு டக்குன்னு கேட்கும் போது செஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசகசா ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது வந்து சரியாக தெரியலை வீடியோவில். அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியது தாங்க. இந்த ப்ராசஸ் நம்ம செஞ்சு எப்போ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வீட்டில் குழந்தைங்க வந்து பன்னீர் கேட்டாலோ இல்லை நம்ம எக் கிரேவி கேட்டாலோ உடனே இதை வந்து போட்டு செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இது வெந்து வந்துடணும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக, கொஞ்சம் கூட கொரப்பாக இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கிரேவி வந்து இப்படி அரைச்சி எடுத்திங்கன்னா தான் அதை சாப்பிடும்போது ஒரு நல்லாயிருக்கும். நம்ம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா இப்படி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தராங்க நமக்கு. நான் அதுக்காக இன்றைக்கி மசாலா வந்து பார்த்திங்கன்னா சக்தி மசாலா தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், அவங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அது கூட இன்றைக்கி நம்ம சிக்கன் மசாலா, அதுவும் சக்தியில் தான் நான் எடுத்திருக்கோம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா, இதை எல்லாமே வந்து ஒரு நான் வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு க்ரீமாக வந்து நல்ல ஒரு பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், கறி மசாலா எல்லாமே இதெல்லாமே நான் சக்தி இதுலேருந்து தான் எடுத்திருக்கோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதாக இருந்தாலும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதையெல்லாம் சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு ஒரு 4-5 ஏலக்காய், அன்னாசி பூ, பிரியாணி இலை, இதை எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இது கரைச்சியும் வச்சாச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் நம்ம நல்லா கடாய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அது கூட பட்டர், இது ரெண்டும் நல்லா சேர்த்து நல்லா சூடாகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம எண்ணெய் கூட தான் சேர்த்தணுங்க. இது எல்லாமே நம்ம நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பட்டை லவங்கம்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதோட நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆல்ரெடி நான் வந்து அந்த மசாலாலாம் நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து கரைச்சி வச்சது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது கொதி வரணுங்க. இந்த பச்சை வாசம் சுத்தமாக இல்லாமல் நல்லா கொதி வரணும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த ரா ஸ்மெல்லெல்லாம் சுத்தமாக போனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இது நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்து நல்லா இது பார்த்திங்கன்னா நிறைய கெட்டியாக இருக்குது. அதனால நம்ம வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே இதில் சேர்த்துட்டோம். பாருங்கள், நான் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதி வருதா, இது நல்லா சுண்டணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து சுண்டி வந்தால் தான் அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டே போவேன் நாங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும்.
இது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் வந்து உங்களுக்கு இந்த கிரேவி எடுத்து வச்சுட்டு நான் வந்து பன்னீரோ இல்லை எக்கோ போட்டு எப்படி செய்யலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.